ஒரு உசுர் போனதுக்கு அப்புறம் தான் இங்க எஃபர்ட் நடக்குதுன்னா யாருமே இழக்க முடியாது. இப்போ அவங்களோட வழியை வந்து யாரும் இழக்க முடியுமா? அவங்க 2 குழந்தைங்க எவ்வளவு பாதிக்கப்படுவாங்க. இன்னைக்கு ஒரு நாள் வந்து எல்லாரும் அரசியல்வாதிகள் வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது நைட்டு போய் அந்த குழந்தைங்க அம்மான்னு சொல்லும் போது எவ்வளவு வலியா இருக்கும். அவங்களுக்கு சாப்பாடு போட முடியுமா? இப்ப நீ லட்சக்கணக்கில் கொடுத்துருக்க, அது யாரு? ஒரு பொண்ணு இப்ப ஏஜ் அட்டன் பண்ற அளவுக்கு அவங்க பொண்ணு, அந்த பொண்ணுக்கு நல்லது கெட்டது யார் பண்ணுவாங்க சொல்லுங்க மேடம்? அவங்க பொண்ணுக்கு யார் நல்லது கெட்டது பண்ணுவாங்க? அங்க தண்ணி அடிக்கும் போதே நாங்க நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், எத்த அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லியிருக்கோம் இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். மேடம் இப்ப நாங்க கரண்ட் வந்து கரண்ட் பத்தி வந்து சொல்ற போறோம்ல, நீங்க 1000 ரூபாய் தரீங்களா, நாங்க வந்து லைன் பார்த்து கட் பண்ணி கொடுத்தோம் சொல்றாங்க. அந்த பணத்தை கொடுத்துட்டு தான் நாங்க சப்ளை பண்றோம். ஆமா, நாங்க இப்போ ஒரு வீட்டுல 18 வீடு போச்சுன்னா இந்த 18 வீட்டுல வந்து 18 வீடு வசூல் பண்ணி அந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுத்த பின்னாடி தான் எங்களுக்கு கரண்டே வருது.